பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலேயும் சற்று நேர தியானத்திற்காக அப்போஸ்தலனாகிய யாக்கோபு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 10வது வசனத்தை வாசிப்போம். துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்படுகிறது. என் சகோதரரே, இப்படி இருக்கலாகாது. பிரியமானவர்களே, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அநேக அப்போஸ்தலர்கள் மூலமாக, தீர்க்கதரிசிகள் மூலமாக நாம் இந்த பூமியிலே எப்படி இருக்க வேண்டும், இல்லாவிட்டால் எப்படி வாழ வேண்டும், எப்படி வாழக்கூடாது, எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது என்று தெளிவாக நம்முடைய கைகளில் இருக்கிற வேத புத்தகத்திலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆவியானவர் எல்லா காரியங்களையும் நமக்கு இங்கே எழுதி தந்திருக்கிறார். இங்கே நாம் வாசிக்கிறோம், என் சகோதரரை இப்படி இருக்கலாகாது அப்படின்னா, இப்படி இருக்கிறது உங்களுக்கு தகாது. ஆமாம், உங்களுக்கு அது ஆகாத காரியம், உங்களுக்கு அது தேவையில்லாத காரியம். நீங்கள் இப்படி இருக்கக்கூடாது. எப்படி? துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்படுகிற அனுபவம். பிரியமான தெய்வ பிள்ளைகளே, நம்மை ஒரு நிமிடம் நிதானித்து சோதித்து பார்ப்போமாக. நாம் இந்த வாயினாலே அதனுடைய முந்தின வசனத்தை வாசிக்கிறோம். நாம் பிதாவாகிய தேவனை துதிக்கிறோம். ஆனால் அதே தேவனுடைய சாயலின்படி உண்டாக்கப்பட்ட மனுஷரை அதனாலே சபிக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். அந்த மனிதர்கள் சில வேளை நம்முடைய சத்துருக்களாக இருக்கலாம். சத்துருக்கள் என்று சொல்லும்போது நம்முடைய ரிலேட்டிவ்ஸாக இருக்கலாம், நம்முடைய ஃபேமிலி மெம்பர்ஸாக இருக்கலாம், நம்முடைய ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், நம்முடைய நைபர்ஸாக இருக்கலாம். ஸ்தோத்திரம். ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் இருக்கிறவங்களாக இருக்கலாம். ஹல்லேலூயா. ஸ்பிரிச்சுவல் ஃபேமிலி மெம்பர்ஸாக இருக்கலாம். யாராக இருந்தாலும் அவர்கள் மனிதர்கள் தானே. அவர்கள் அந்த தேவனுடைய சாயலின்படி உண்டாக்கப்பட்ட மனுஷர்கள் தானே. ஒருபோதும் பிதாவாகிய தேவனை, சிருஷ்டிகராகிய தேவனை துதிக்கிற நாம் அதே நாவினால் அவருடைய சிருஷ்டிகளாக இருக்கிற ஒருவரையோ நாம் சபிக்கக்கூடாது. அது தேவனுக்கு பிரியமான காரியம் கிடையாது. அப்படிப்பட்டவர்கள் மேல் தேவன் நாம் எவ்வளவு துதித்தாலும், எவ்வளவு அவரை மகிமைப்படுத்தினாலும், எவ்வளவு தேவனை புகழ்ந்தாலும் அவர் பிரியமாக இருக்க மாட்டார். ஹல்லேலூயா. அந்த நாளிலே ஆனால் அதற்கு நம்ம என்ன செய்ய வேண்டும்? ஹல்லேலூயா. நம்முடைய 2ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கி கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறார். அப்போது சொல் தவறாதபடிக்கு நாமே பாதுகாத்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. எப்படி மனிதர்களாகிய நாம் அதனுடைய அடுத்த 2 வசனங்களை வாசிக்கிறோம். குதிரைகள் எவ்வளவு வேகமாக ஓடுகிற குதிரைகள் எவ்வளவு பலமாக இருக்கிற, அதாவது வேகமாக, யாராலே அந்த குதிரை ஓடும்போது அடக்கி கொள்ள முடியாது, அடக்கி பிடிக்க முடியாது. அவ்வளவு வேகத்தில் குதிரைகள் ஓடும். அந்த குதிரைகளை நாம் ஒரு சிறிய கடிவாளம் போட்டு அதனுடைய முழு சரீரத்தை திருப்பிக் கொள்கிறோம். மட்டுமல்ல, பெரிய கப்பல்கள் சமுத்திரம் வழியாக போகும்போது பெரிய கப்பல்கள், ஆனால் கடும் காற்றினாலே அடிபட்டாலோ ஸ்தோத்திரம், அதனுடைய திசையிலே போகாதபடிக்கு நாம் என்ன செய்கிறோம்? ஒரு சிறிதான சுக்கானாலே அதை நமக்கு நேராக நமக்கு போக வேண்டிய இடத்திற்கு நாம் அந்த பெரிய கப்பலை திருப்புகிறோம். அப்படி என்றால் நாவானது சிறிய அவயவமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. பெரிய காரியங்களே நாம் சில கருவிகள் பயன்படுத்தி, சில காரியங்கள் பயன்படுத்தி, ஸ்தோத்திரம், சிலவற்றை பயன்படுத்தி நாம் அடக்கிக் கொள்கிறோம், திருப்பிக் கொள்ளுகிறோம். அப்படி என்றால் நாவென்று சொல்லும்போது அது மிகவும் சிறிய ஒரு அவயவமாக இருக்கிறது. ஆனால் அந்த நாவை ஸ்தோத்திரம் 8வது வசனத்தில் வாசிக்கிறோம், நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது, அது அடங்காத பொல்லாங்குள்ளதோ சாவுக்கு ஏதுவான விஷம் நிறைந்திருக்கிறதுமா இருக்கிறது. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாக
பிள்ளைகளாகி நாம் ஒவ்வொருவரும் தேவனுடைய ஆவியினாலே, ஹல்லேலூயா, அவருடைய ஆவியின் நடத்துதல்னாலே நிச்சயமாகவே அந்த நாவை நமக்கு அடக்கி கொள்ள முடியும் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. ஏனென்றால் இந்த நாவு 6வது வசனத்தில் வாசிக்கிறோம், நம்முடைய முழு சரீரத்தையும் கரைப்படுத்துமா, நம்முடைய ஆயுள் சக்கரத்தை கொளுத்து விடுகிறதா இருக்குது. நம்முடைய ஆயுஸ் நாட்களுக்கு கூட இது பாதிப்பு கொண்டு வரும். மட்டுமல்ல, நரக அக்னியினால் கொடுத்தப்படுகிறதுமா இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு காரியம். ஹல்லேலூயா. அதெல்லாம் இந்த நாட்களிலே துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்படக்கூடாது. இன்றைக்கே ஒரு தீர்மானத்தை எடுத்துக்கொள்வோமாக. நாம் பிதாவாகிய தேவனே நம்முடைய முழு இருதயத்தோடு, முழு உள்ளத்தோடு, முழு பலத்தோடு, முழு மனதோடு, உண்மையோடு, மெய்யாய் நாம் துதிக்கிறோம் என்றால் நிச்சயமாகவே நமக்கு எவ்வளோ விரோதமாய் நிற்கிறவர்களாகட்டும், நமக்கு விரோதமாக நாம் எந்த தவறும் செய்யாமல் நமக்கு விரோதமாக ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, நாம் சிந்தியாத, நாம் நிரூபிக்காத, நாம் சொல்லாத காரியங்களை சொல்லி நம்மை வேதனைப்படுத்துகிறவர்களாக இருக்கலாம். கடினமான இருதயத்தோடு நம்மோடு செயல்படுகிறவர்களாக இருக்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனால் எல்லாவற்றையும் நாம் மறந்து அந்த மனிதர்களை நாம் சபிக்கக்கூடாது. அவர்களுக்கு விரோதமாக நாம் பேசக்கூடாது. எல்லாவற்றையும் தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து, அவர்களும் தேவனுடைய சிருஷ்டிகள் என்று நினைத்து தேவனுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து, பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரித்து, அவரை புகழ்ந்து, அவரை மகிமைப்படுத்தி, தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை வாழ்வோமானால் நிச்சயமாகவே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாயிருக்கிறார். இந்த வசனத்தின்படி நம்மை ஒப்பு கொடுப்போமா? ஜெபிப்போம். ஏசப்பா ஸ்தோத்திரம். எங்கள் அளவில்லாமல் இயேசு வழி நடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதால் இந்த காலை வேலைக்காக துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ராஜா, இந்த நாளில் என் கர்த்தாவே எங்களை முற்றிலுமாக ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா கர்த்தாவே, நீர் தந்த வசனத்திற்காக ஸ்தோத்திரம், ஆலோசனைக்காக ஸ்தோத்திரம். துதித்தல் சபித்தல் ஒரே வாயினாலே புறப்படக்கூடாது. கர்த்தாவே, எங்களை முற்றிலுமாக ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தாவே, எங்கள் கர்த்தா நாவுகளை அப்போ அடக்கி கொள்ள வேண்டிய கிருபை எங்கள் மேல் தாங்க. கர்த்தா, எங்களை அதற்காக எங்கள் ஆவியாத்தும சரீரத்தை முழுவதுமாக உடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தாவே, ஹல்லேலூயா. ஒருபோதும் எங்களுடைய வாழ்க்கை கரைப்பட்டு போகக்கூடாது. கர்த்தாவே, அது குறைவுள்ளதாக போகக்கூடாது. கர்த்தாவே, அது நரக அக்னியிலே போகக்கூடியதாக இருக்கக்கூடாது. இந்த நாட்களில் எங்களை முற்றிலுமாக ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தாவே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நீர் எங்களுக்கு போதித்து நடத்துகிற வழியிலே நடக்க, அப்போ நீர் கண் வைத்து ஆலோசனை சொல்லுகிற பாதையிலே வழி நடக்க கர்த்தர் கிருபை தாருங்க. ஸ்தோத்திரம். எதை சொல்ல வேண்டும், எதை சொல்லக்கூடாது என்றெல்லாம் ஆவியானவர் எங்களுக்கு போதிக்கிற தேவனாயிருக்கிறீரே, அபிஷேகம் எங்களுக்கு போதிக்கிறதா இருக்கிறதே. கர்த்தாவே, முற்றிலுமாக ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதிங்க கர்த்தாவே, எங்களை சமர்ப்பிக்கிறோம். ஜெபத்தை கேட்டபடியால் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். ஜெபத்தை கேள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் இந்த வசனத்தின்படி நம்மை ஒருவரை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.